முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தில் ஆதரித்து பேசலாம், எதிர்த்தும் பேசலாம். ஆனால் ஆதரித்து பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். எனக்கு முன்னாலே பேசிய உறுப்பினர் பேசினார், நீங்களும் எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டே இருப்பீர்கள், கவனிக்காத மாதிரியும் இருப்பீர்கள். இல்ல, தவறான குற்றச்சாட்டை சொல்லாங்க. ஸ்பீக்கர் மேல எந்த அன்பார்லிமெண்ட் வேர்டும் யூஸ் பண்ணல, நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அதனால பதிவு பண்ண சம்பவம் என்பது வேறு, உண்மைக்கு புறம்பானது. என்டிஏக்கு இது நடத்துவதற்கு அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை என்கிற வார்த்தை இடம்பெறலாமா? இல்ல, என்டிஏ நான் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது நான் குறுக்க பேசவே இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து பேசும்போதும், ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கும் போதும் எல்லோரும் அன்போடு பழகிறோம். இல்ல, ஒரு நான் சொல்றேன், வார்த்தை பயன்படுத்துவது சரியானது என்று நீங்கள் சொன்னது அருகதையும் இல்ல. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அந்த ஏஜென்சியை தான் அவர் குறிப்பிட்டு சொன்னாரு. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், மாணவர் அமைப்பு எல்லாருமே அதை குற்றச்சாட்டா சொல்றாங்க. அதனாலதான் அதனோட இப்போ ஒன்றிய அரசு இல்ல, ஒன்றிய அரசோ கூட்டணியோ சொல்லல, அருகதையும் தகுதியும் இருக்கிற அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றாங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தகுதி இழந்துட்டுங்கிறத தான் அவர் சொன்னாரு. அதை ஏற்கனவே ஒன்றிய அரசு அதை நினைச்சுதான் அந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு அந்த இதை ரத்து பண்ணிட்டாங்களே, அவங்களுக்கு அந்த உரிமை இல்லைட்டாங்களே. நீங்க அதனால இல்ல, அந்த சேர்மனையும் மாற்றுவதோடு மட்டும் தகுதியும் இருக்கிறது. அந்த டெஸ்டிங் ஏஜென்சி இல்ல, அந்த என்டிஏ பற்றி பேசுவதற்கு இவருக்கு அருகதையும் தகுதியும். அவசியமானது, நியாயமானது, தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மாண்பு உறுப்பினர் ஆளுநர் ஷானவாஸ் குறிப்பிட்டதை போல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம், அன்றைக்கு இருந்த நமது கூட்டணி அரசாங்கம் அன்றைக்கு தான் கொண்டு வந்தார்கள். நான் பேசிய கொஞ்சம் அமைதியா இருக்க, அவங்க பேசி அது அன்றைக்கு கொண்டு வந்தது. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்பது, இதே மன்றத்தில் 2 முறை நமது தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறோம். கடந்த அரசும் நமது முதலமைச்சர் அவர்களும் இது கொண்டு வந்து இல்ல, நீங்க அவங்க கொண்டு வந்திருந்தாலும் விருப்பப்பட்டவங்க, நீங்க 2018 சட்டமாக்கலாம். இல்ல, நான் பேசி சொல்லிருக்கேன். எல்லாரும் பேசும்போது அமைதியா இருந்தீங்க, நான் பேசும்போது மட்டும் குறுக்க இல்ல, நான் தவறா சொல்லல, உங்களுக்கு தெரிஞ்சதையும் சேர்த்து சொல்லுங்க, அவ்வளவுதான். இந்த தீர்மானத்தை பொறுத்த மட்டிலும் இதில் ஒரு குளறுபடி நடந்ததாக மத்திய அமைச்சரே அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு காலகட்டங்களில் நாம் எல்லோரும் இருந்திருக்கிறோம். நாம் பள்ளியில் படித்த காலத்திலிருந்து இந்த காலங்கள் வரையிலும் ஒரு சில சமயங்களில் ஒரு இடங்களில் தேர்வுகளில் கேள்வித்தாள்கள் அவுட் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அதே மாதிரி இதில் உள்ள குளறுபடிகளை நிச்சயமாக களைவோம், நடவடிக்கை எடுப்போம் என்று மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அப்படி இதில் முக்கியமான பிரச்சனை என்னன்னா, கிராமப்புற மக்கள், ஏழை மாணவர்கள் நீட் தேர்வில் யாரும் வர முடியாதுங்கிற சூழல் இருந்தது. அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த JP நட்டா அவர்கள், அப்புறம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நமது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவங்களாம் கலந்து பேசி 7.5% கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு 7.5% கொடுத்தது அன்றைக்கு நமது மத்திய அரசு, அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக JP நட்டா அவர்கள். இதனால் கிராமப்புறத்தில் நிறைய பேர் படிக்கிறாங்க. மேலப்பாளையத்தில் மட்டும் 10 பேர், மேலப்பாளையம் ஒரு ஊர்ல மட்டும் 10 பேர்கள் நீட் தேர்வில் இன்னைக்கு பயனடைஞ்சு இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க. எங்க பகுதியில் மானூர் ஒன்றியத்தில் குத்தாலப்பேரிங்கிற ஒரு கிராமத்தில் சாதாரண தோட்ட வேலையில் ஈடுபடக்கூடிய சாதாரண ஒரு பெண், அது இன்னைக்கு பணம், அது முதல் ஆதிராவிட சமூகத்தை சேர்ந்ததால பணம் கட்டாமலே இன்னைக்கு படிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி நிறைய நன்மைகள் இருக்கிறது. அதெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு சில விஷயங்களை வச்சுட்டு நாம் தொடர்ந்து இதையே செய்துட்டு இருக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அது மட்டும் நீட் தேர்வு என்பது நிச்சயமாக வேண்டும். அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எங்களால் ஏற்க இயலாது. நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் G.K. மணி அவர்கள்.